ஓம் சாந்தி. 27/7/2026 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்திலும் உங்களைப் போன்ற அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது. நீங்கள் ராஜ ரிஷிகள். ராஜ்யத்திற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிராகார தந்தையிடம் ஞானத்தின் சம்ஸ்காரம் இருக்கின்றது. அவர் உங்களுக்கு ஞானம் கூறி தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானவராக ஆக்கி விடுகின்றார். அதனால்தான் அவர் ஞானக்கடல் பத்தீத்த பாவன் என்று கூறப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் இப்போது அந்த சம்ஸ்காரத்தினை தாரணை செய்கிறீர்கள். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார், நாம் அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனை நாம் மற்றவர்களுக்கு கூற வேண்டும். இந்த போதை என்பது இருக்க வேண்டும். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர்தான் என்பதனை குழந்தைகள் அறிவீர்கள். ஒரே ஒருவருக்குத்தான் வழிபாடு அல்லது பூஜை நடைபெற வேண்டும். அது சத்தோ பிரதான பூஜையாகும். சத்கதிக்காக தந்தை ஞானம் கொடுக்கின்றார். ஜீவன் முக்திக்காக தான் சத்கதி என்று சொல்லப்படுகின்றது. ஜீவன் முக்தியினை தான் சத்கதி என்று சொல்லப்படுகின்றது. நாம் இப்போது சம்பூர்ண விகாரியிலிருந்து சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். தங்க யுகத்திலிருந்து இப்பொழுது இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள்தான் மீண்டும் உலக ராஜ்யத்தை அடைகிறீர்கள். இப்பொழுது சிவ தந்தையின் நேரடி குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். பாபா மீண்டும் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பரம்பிதா பரமாத்மா புது உலகை படைக்கின்றார். பகவான் பழைய உலகை படைப்பது கிடையாது. இப்பொழுது நாம் வெற்றி மாலையில் வருவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளுக்கு எந்த வகையான துக்கமும் ஏற்படக்கூடாது என்று தந்தை ஸ்ரீமத் அளிக்கின்றார். ஸ்தாபனை ஆகிவிட்டால் பிறகு ஞானத்தின் அவசியம் இருக்காது. இப்போது நீங்கள் யோக பலத்தின் மூலம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தூய்மை ஆகுவதன் மூலம்தான் நீங்கள் சுகதாமம் சாந்தி தாமத்திற்கு செல்ல முடியும். சிவ் பாபா மகாராஜா மகாராணியாக ஆக்கினாரோ அவருக்கு கோவில் கட்டி பூஜை செய்கின்றீர்கள். யார் பூஜைக்குரிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்களோ அவர்களே பிறகு பூஜாரியாக ஆகிவிடுகின்றார்கள். ஸ்ரீமத் மூலம் பூஜைக்கு உரியவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். மற்றவர்களையும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பிராமணர்கள். உங்களது ஆத்மா தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. முழு தூய்மையாக ஆகின்ற போது பிறகு இந்த பழைய ஆடையை நீக்க வேண்டியிருக்கும். நாம் இப்பொழுது கலியுகத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம் என்பதனை பாபா உணர்த்துகின்றார். ஸ்ரீமத் படி நடந்து பூஜைக்கு உரியவர்களாக ஆக வேண்டும். ஆத்மாவில் பதிந்திருக்கக்கூடிய கெட்ட சம்ஸ்காரங்களை ஞான யோகத்தின் மூலம் அழித்துவிட வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆக வேண்டும். ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்தாலும் படிப்பு படிக்க வேண்டும் மற்றும் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். யோக பலத்தின் மூலம் தூய்மையானவராக ராஜ பதவி அடைய வேண்டும். தனது உயர்ந்த மனோநிலை மூலமாக மாயாவினை தனக்கு முன்பு தலை வணங்க வைக்கும் மிக உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுக. மகானாத்மாக்கள் ஒருபோதும் எவர் முன்பும் தலை குனிய மாட்டார்கள். அவர்களுக்கு முன்பே அனைவரும் தலை வணங்குவார்கள். தந்தையால் கண்டெடுக்கப்பட்ட சர்வசிரேஷ்ட ஆத்மாக்கள் எங்கேயும் மாயின் எந்த இன்னலிலும் விதவிதமான கவர்ச்சிகளிலும் கவர்ச்சிக்கப்பட மாட்டார்கள். இப்பொழுதிருந்தே எப்போதும் பிறரை தலை வணங்க வைக்கும் மனோநிலையில் இருந்தால் உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆவீர்கள். அத்தகைய ஆத்மாக்களுக்கு முன்பாக சத்யுக பிரஜைகள் சுய மரியாதையுடன் தலை வணங்குவார்கள். துவாப்ர யுகத்தில் உங்களது நினைவு சின்னமான சிலைகளுக்கு முன்பாக
பக்தர்கள் தலை வணங்கிக் கொண்டே இருப்பார். கர்மம் செய்யும் நேரத்திலும் யோகம் சமநிலை இருந்தால் அப்பொழுது கர்ம யோகி என்பார்கள். அநேக குழந்தைகள் யோகத்தில் அமருகையில் ஆத்ம அபிமானி ஆவதற்கு பதிலாக சேவையின் நினைவு வருகின்றது என்பார்கள். அவ்வாறு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இறுதி நேரம் அஷரீரி ஆவதற்கு பதிலாக சேவையின் எண்ணமே எழுந்தாலும் ஒரு நொடிக்கான பயிற்சியில் தோல்வி அடைய நேரிடும். அந்த நேரத்தில் பாபாவின் நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி தவிர வேறு ஒன்றும் நினைவில் வரக்கூடாது. சேவையிலும் தேக எண்ணம் வரும். எனவே எந்த சமயம் எந்த மனோநிலை வேண்டுமோ அந்நிலை இல்லை என்றால் ஏமாற்றம் ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.